வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ்கூக்கிங். இன்றைக்கி உங்களுக்கு நான் கத்திரிக்காய், முருங்கைக்காய் அண்ட் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு பொரியல் தயார் பண்ணி காமிக்க போகிறேன். நீங்கள் இது பொரியல்னா சொல்லலாம், வரல்னா சொல்லலாம். பட் நார்மலாக ஒரு பண்டிகை நாள்னால் எங்கள் அம்மா இந்த மாதிரி ஒரு டிஷ் தயார் பண்ணுவாங்க. சைட் டிஷ்ஷஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும் எங்கள் வீட்டில். எப்போவுமே இந்த பொரியல் வெரைட்டி நீங்கள் நிறைய காய்கறி சேர்த்து பொரியலோ வரலோ நீங்கள் தயார் பண்ணுறப்போ எப்போவுமே 2-3 காய் நீங்கள் சேர்க்குறப்போ எல்லா காய்கறியும் ஒரே லெவலில் நீங்கள் வெட்டியிருக்கணும். ஒன்று பெருசு ஒன்று சின்னதுன்னு வெட்டினீங்கன்னா அது வேகாது சீக்கிரமாக அண்டு நல்லாவும் இருக்காது பார்க்குறதுக்கு. ஸோ முருங்கைக்காய் எவ்வளோ பெரிய சைஸ் வெட்டியிருக்காங்க அதே சைஸ் கத்திரிக்காயும் வெட்டுறாங்க, அதே சைஸ் உருளைக்கிழங்கும் வெட்டுறாங்க. இந்த கத்திரிக்காயிலேருந்து மேலே அந்த கெட்டியாக காம்பு போர்ஷன் மேலே இருக்க அந்த முள்ளெல்லாம் நீக்கிட்டாங்க. கத்திரிக்காய் கூட குவார்ட்டர் பீஸாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்து வைக்கிறாங்க. நல்லா ஒரு 2 முறை கழுவிடுங்க. எல்லா காய்கறியும் கழுவிட்டு தண்ணியில் வச்சுடுங்க. ஏன்னா அந்த கத்திரிக்காய் கருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம சமையல் தயார் பண்ணுறப்போ இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எப்போது நீங்கள் ஃப்ரை பண்ண போகிறீங்களோ அப்போ ஈஸியாக இருக்கும் எடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போது கத்திரிக்காயும் அந்த முருங்கைக்காய் சைஸ்க்கே வெட்டியிருக்காங்க. உருளைக்கிழங்கு கூட நம்ம தோல் சீவலைங்க, அப்படியே ஒரு குவார்ட்டர் பீஸாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கு கத்திரிக்காயெலாம் சீக்கிரமாக கருத்து மேலே பிளாக் ஸ்பாட்ஸ் வரும். ஸோ இப்போ எல்லா காய்கறியும் வெட்டி தண்ணியில் வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் வெங்காயம் பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கருவேப்பிலை தேவைப்படும். தக்காளி பழம் பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பச்சை மிளகா, மஞ்சள் பொடி, மிளகாய்த்தூள், மல்லித்தூள் தேவைப்படும். தாளிக்கிறதுக்கு உளுந்து, கடுகு, சீரகம், வற்றல் மிளகா, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக புளி தண்ணி தேவைப்படும். இப்போது முதல் நான் ஒரு கடாயை ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப பேர் தேங்காய் பூ கூட இது மேலே தூவாங்க, நான் பார்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, சீரகம், உளுந்து, வற்றல் மிளகா சேர்த்து நல்லா பொரிய விட போகிறேன். எப்போவுமே இந்த பொரியலெல்லாம் நல்லா பொரிஞ்சாக்கா அந்த டிஷ்ஷில் நல்லா ஒரு மனம் கூடும். இப்போ இது நல்லா பொரிஞ்சாச்சுங்க. இதில் நான் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறேன். இந்த ரெசிபியில் என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லா டீட்டெயில்ஸுமே மெஷர்மெண்ட்ஸோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இந்த ரெசிபி டீட்டெயிலில் என்னோடய பிளாகில் இருக்குது. பிளாக் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா ஐ கார்ட் அபவுட் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். இப்போது தக்காளி, வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் அதில் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டாங்க. இதில் வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி சைட் டிஷ் ரெசிபிஸ் நிறைய பண்ணுவோம் நம்ம பண்டிகை நாளுக்கு. சாமிக்கு படிக்கிறது உண்டு. பண்டிகை நாள் ஆனதும் மறுநாள் எல்லா காய்கறியும் ஒன்றா சேர்த்து எங்கள் அம்மா பருப்பு சேர்த்து ஒரு குழம்பு வைக்குவாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சைட் டிஷ்ஷை நீங்கள் அப்படியே கூட சாம்பாராக கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், மஞ்சள்தூள், மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இது ஒரு சாம்பார் பேஸ்னே சொல்லலாம். நம்ம வரலாக தயார் பண்ணியிருக்கோம். நிறைய டிஷ்ஷஸோடு ரொம்ப நல்லா கூடும், ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு உப்பு சேர்த்துருக்கேன். எப்போவுமே இந்த பண்டிகை நாள் மறுநாள் நிறைய பேர் வீட்டில் ஒரு பழக்கம் உண்டு. எல்லா காய்கறியும் சேர்த்து சாம்பார் மாதிரி தயார் பண்ணுவாங்க. ஸோ அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு, தண்ணி அளந்து சேர்த்துருக்கேன். 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். மூடி போட்டு வேக வைக்கணுங்க. இந்த காய்கறி ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துடும். தண்ணியெல்லாம் வற்றிருக்கு பாருங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ காய்கறி வந்ததும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்து நம்ம ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணி இறக்கி வச்சிட வேண்டியது தான். இந்த காய்கறி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ 3 காய்கறி கலந்து இதில் நான் பொரியல் பண்ணியிருக்கோம். நார்மலாக இந்த கணபதி சதுர்த்தி அன்னைக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த 3 காய்கறி 4 காய்கறி எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி பொரியல் பண்ணி தயார் பண்ணி வைக்குவாங்க சாமிக்கு, படையலுக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஷ் வந்து கீரை குழம்புக்கு, நம்ம வந்து ரெகுலர் ரசம் ரைஸ்க்கு, கீரை குழம்புக்கு எல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இந்த டிஷ் தயார் பண்ணி சர்வ் பண்ணிட்டேங்க. பண்டிகை நாள்லாம் மேலே கொஞ்சம் நீங்கள் தேங்காய் பூ தூவி சர்வ் பண்ணலாம். பட் அதர்வைஸ் கொத்தமல்லி தூவி நம்ம ரெகுலர் டேஸ்க்கு வந்து இந்த மாதிரி நான் சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் தயார் பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோட உங்களை மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.